ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா தான் இருக்குவீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் வீடியோ போட்டு 3 days ஆச்சு. எல்லாரும் வீடியோ வருந்தா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்தது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, இந்த சேனலை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் பேச வந்திருக்கோம். அப்படி என்ன பேச போகிறாங்க தானே நீங்கள் நினைப்பீங்க. இந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏண்டா விஜய், உனக்கு தான் நல்லதானே வியூஸ் போகுது, அப்புறம் எதுக்கு வீடியோ போட உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குதுங்க. நீங்க வேணும்னா கூட லாஸ்டா போட்ட வீடியோ பாருங்க, எதனால எங்களுக்கு இந்த சேனல்ல வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்களுக்கே தெரிய வருங்க. இப்போ நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இப்போ எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? 1700. ஒன் டேல மேக்ஸிமம் ஒரு 1500ஆவது வியூஸ் போகணும் இல்லைங்க. சரி ஓகேங்க, 1500 வியூஸ் கூட விடுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு ஒன் டேல 1300 வியூஸ் ஆகுது வரணும் இல்லைங்க. அப்படி வந்தா தானங்க எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ பாருங்க 3 days ஆச்சு, இப்போதான் 1500 வியூஸே வருது. அதை பார்த்து எப்படிங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? 3 days அப்புறம் தான் எங்கள் சேனலே யூடியூப் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2000 மேலே ரீச் ஆகுது. ஆனால் 3 days வரை நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட முடியுது. இது நல்லாவாங்க இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸு டெய்லி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்ல கேட்க தான் செய்றீங்க. எனக்கும் டெய்லி வீடியோ போட ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, 3 days அப்புறம் தான் வீடியோ வந்து ரீச்சே ஆக்குறாங்க. அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்டோரி பிடிச்சி போய் தானே 1700 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்களுக்காகவாது நம்ம வீடியோ மேக் பண்ணி போடணுமேன்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட 3 days கழிச்சு வீடியோ மேக் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. நாங்களும் நிறைய எஃபர்ட் போடுறோம் தானேங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் காஸ்டியூம் எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் போசஸ்லாம் கேட்டு வாங்குறதா இருக்கட்டும், செட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த வீடியோக்கு எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும். எடிட்டிங்கும் பார்த்து பார்த்து பண்ணால் தானே ஸ்டோரி பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியும் அதுக்கான வேல்யூ இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களை எதுவும் குறைச்சல இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ யூடியூப்கார ரீச் பண்ண மாட்டேக்கான், எதுக்குன்னு தான் தெரியல. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி எதுவும் பிடிக்கலையா என்னன்னு எங்களுக்கு தெரியலை. ஒருவேளை அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் உங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தானே நாங்கள் எங்களுக்கும் தெரியும். நம்ம ஸ்கிரிப்ட் படி அண்ணன் தங்கச்சி பாசத்தோட இந்த ஸ்டோரியை கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் ஸ்டோரியை மூவ் பண்ணுறோம். ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. எதுனாலுமே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ 31 எபிசோட் வந்துட்டோம். இது வரையும் பேசினதில்ல, சரி பேசவும் வேண்டாம் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, பேச வேண்டிய சுச்சுவேஷன். நிஜமாவே என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் வீடியோ போடுமா வேண்டாமான்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை, ஒரே பிளாங்காக இருக்குது. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க, ஹால்வினுக்கு சுருதி போடுங்க, அவங்களுக்கு தான் பேர் நல்லா இருக்கும்னு. ஆனால் நம்ம டைட்டில் சாங்கில் ஹால்வினுக்கு அமிர்தாவை தானங்க போட்டிருக்கோம். அப்புறம் எப்படி இடையில சுருதியை சேர்க்கறது? சுருதியை நம்ம ஸ்டோரியில் கொண்டு வந்ததே சைடு கேரக்டராக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டோரி மூவ் பண்ணேன்னு தான் கொண்டு வந்ததுங்க. அதனால் அவங்களுக்கு மெயின் ரோல் கொடுக்க முடியாதுல்லங்க. ஆல்வினுக்கு தான் ஏற்கனவே ஆல்ரெடி அமிர்தா இருக்காளாங்க. அப்புறம் எப்படிங்க சுருதியை ஆல்வினுக்கு பேராக்க முடியும்? இப்போ எதுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 daysக்கு ஒரு தடவை, 4 daysக்கு ஒரு தடவை, 5 daysக்கு ஒரு தடவை விட்டு விட்டு வீடியோ போடுறாங்களேன்னு நீங்கள் தப்பாக நினச்சி எங்களுக்கு மேலே கோவமா கூட இருக்கலாம். உங்களுக்குலாம் எதுக்கு சேனலு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒழுங்காக வீடியோ போட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஏன் திட்ட கூட செய்யலாம். ஆனால் எங்கள் ரீசனையும் நாங்கள் சொல்லணும்ல, இது தாங்க ரீசன், இதனால தான் கரெக்டாக வீடியோ போட முடியல. இன்னைக்கு கூட நினச்சிங்க, இந்த சேனலில் வீடியோ போட்டு இன்னையோட 3 days ஆயிட்டு, சரி இதில் ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஃப்ரேம் போட்டு மேக் பண்ணலான்னு போனேன். ஆனால் என்னமோ தெரியலங்க, மேக் பண்ணவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி மனசில் இருக்கிற ஃபீலிங் எல்லாம் உங்கள்கிட்ட கொட்டிட்டு அதுக்கப்புறம் மேக் பண்ணிக்கிடலான்னு அப்படியே நிறுத்தி வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தோம். பேசியாச்சு, மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லியாச்சு, என்னன்னு தெரியல, அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. சரி ஏதோ பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுது, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண அப்படிலாம் நிறைய கமெண்ட் வந்துச்சுங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே ரெகுலராக கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஏன்னு தெரியலங்க. ஒருவேளை ஸ்டோரி போர் அடிச்சிட்டா, இல்லாட்டி ஸ்டோரியே பிடிக்கலையான்னு கூட தெரியல. எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பேசலான்னு தான் வந்தோம், பேசியாச்சு உங்கள்கிட்ட. திரும்ப என்ன பேசணும்னு தெரியல. அப்புறம் எப்போ வீடியோ மேக் பண்ணி எப்போ போடுவேனே தெரியல. சீக்கிரத்தில் போட ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் வர இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டி நாளைக்கு மேக் பண்ணி ட்ரை பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டினியூவாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் நாங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டை ஆல்வின் அமிர்தாவுக்கு கண்டினியூவாக கொடுங்க, எங்கள் டீம் எல்லாருக்குமே கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.